வணக்கம். நாம் இன்னைக்கு இருக்கிற இடம் வந்து சோழர்கள் வாழ்ந்தா கூறப்படும் பழையாறை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற உடையாளூர். இது கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. ராஜராஜ சோழனும் சோழர்களும் இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களான அந்த உடையாளூர், பட்டீஸ்வரம், தாராசுரம், சோழன் மாளிகை, ஆயுதக்களம், ஆரியப்படை, பம்பப்படையூர், புதுப்படையூர், இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இந்த கிராமங்கள்லாம் இந்த ஏரியால தான் வந்து சோழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள். திருக்கோயிலூர்ல கிபி 1905ஆம் ஆண்டு பிறந்த ராஜராஜ சோழன் பின்னர் சோழ பேரரசனாக முடிசூட்டு கொண்டவர். வியக்க வைக்கும் தன் திறமையாலும் படைபலத்தாலும் தென்னிந்தியா முழுவதும் பேரரசை பரப்பியவர். மேலும் பல நாடுகளை வென்று தன் கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்த மாமன்னன். கடல் கடந்து தன் வெற்றியை பதிவு செய்து உலக நாடுகளை ஏற்றவர். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000 ஆண்டுகளை கடந்தும் உலக புகழ் பெற்று விளங்கியிருக்கிறது. சோழர்களின் கட்டடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகவும் பெருமையோடவும் கம்பீரமாகவும் காட்சியளித்து நின்று நிற்கிறது. அம்மாமன்னனின் இறுதி காலம் எப்படி முடிந்தது? உடையாளூரில்தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டாரா? ஒருவேளை உடையாளூரில் உள்ள தகர கொட்டகையில்தான் ராஜராஜ சோழனின் பள்ளிப்படை என்றால் நாம் வெட்கப்பட வேண்டும். கோயிலா கதை சொல்லிட்டு இருக்காங்க. ராஜராஜனுடைய புகழ் அழியாது, உலகம் அழிந்தாலும் கருங்கல் துண்ட கல்வெட்டில் இருக்குங்க. அதனால ராஜராஜன் இடம் இது புதைச்ச இடம், முதலாம் ராஜேந்திரன் புதைச்ச இடம். வீரான் வந்துட்டு இங்க பக்கத்துல ஆதிச்ச சோழமங்கலம் அப்படின்ற ஒரு ஊரு, அது பக்கத்துல நம்ம காலேஜ் படிச்சது இங்க. அந்த இதெல்லாம் இது நம்ம எப்பயாவது வர்றது இது பண்ணுறது. உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஆமா ஆமா இருக்குது. இது எப்படின்னா அவரு இருந்த காலம் எப்படின்னு, அவரு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருந்தாலும் அவருக்கு இருக்கிற இடம் ரொம்ப அது சகிச்சிக்க முடியாது. நம்ம நிலைமையில ஜீரணிச்சிக்க முடியாது. நாங்களே பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா எப்படி கட்டிடக்கலைக்கு வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமா நிக்கிற பெரிய கோயில். அவருக்குன்னு அவர் செஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அது எப்படியோ இது பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அவர் பையன், அவர் வாரிசு அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா அவருக்குன்னு தனியா அவர் செஞ்சிருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தா அவர் என்னமோ செஞ்சிருந்திருக்கலாம். அவர் அதெல்லாம் விட்டுட்டு அவர் அவரோட பேரே சிவபாத சேகரன் தான் அவரோட பேரு. ராஜராஜ சோழன்ன்றது நம்ம கூப்பிடுற பேரு. அவரோட பேரு அவருக்கு வச்சுக்கிட்டது சிவபாத சேகரன், சிவனோட அடியார் அவர். அதுக்காக அவர் முன்னிலைப்படுத்தி அவரே தாழ்த்தின்னு சொல்ல முடியாது, அவரோட அடியன் அப்படின்றதுல அவர் என்னைக்குமே இதா இருந்திருக்காரு. அந்த வகையில நம்ம தான் அதை இன்னைக்கு கொண்டு போகணுமே தவிர அது இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல அது எடுபடுமான்றது தெரியல. வெளியுலக எடுத்து காட்டணுங்கிற மாதிரி தான் எங்களை மாதிரி கண்டிப்பா வர்றது. கண்டிப்பா ஏன்னா இது இப்படியே இருக்கக்கூடாது. அடுத்த ஜெனரேஷனுக்குனாச்சும் இவரோட இதை வெளியில கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா. அங்க ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்கு. அங்க வேற ஏதாவது மாதிரி அந்த இடம் ரொம்ப சிதிலம் அடைஞ்சு இதா இருக்கு. நிறைய சோழர்கள் இவரோட 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கல்லணையை கட்டினவர். வெண்ணிப்போர் கோயில் வெண்ணி அம்மாவட்டை இங்க இருந்து நமக்கு அம்மாபேட்டையில இருந்து போகணும். அம்மாவட்டையில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிக்ட்.
அங்க போய் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது பெரிய இதா இருக்கும். அது எப்படின்னா கரிகால சோழன் யாருமே பேசுறது இல்லை பெருசா. இவரோட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அது நீங்க கோயில் வெண்ணி போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணி பரந்தலை அப்படின்ற பாட்டு எனக்கு தெரியல. ஆனா வெண்ணி போர்ல அவர் இருந்த அதாவது சோழர்களோட அழிவுல இருந்து மீட்டு அவர் இளவரசரா ஒரு 18 வயசுல இளவரசரா இருந்து பாண்டிய மன்னனையும் சேர மன்னனையும் கொலை பண்ண இடம், வதம் பண்ண இடம், போர்ல இது பண்ணி பண்ண இடம். அதுல வந்து சேர மன்னனோட நெஞ்சில பாஞ்ச அம்பு முதுகுல காயம்பட்டதுன்னு சொன்னு வடக்கிருந்து உயிர்ந்தவங்க சேர மன்னன் வந்து அந்த போர்ல வெண்ணி போர்ல. அதை பத்தி நீங்க அந்த கோயில் போனீங்கன்னா அந்த இதுல கல்வெட்டு நிறைய இருக்கு. இதையும் பாக்குற மாதிரி அதையும் பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல